சரி நானும் ஒரு ஆசை கேட்கிறேன் நான் ப்ளீஸ் அண்ணா. சார் என்ன சார் நீங்க கவலைப்படாதீங்க நம்ம நானும் கேட்டுக்கிறேன் நீங்களும் கேளுங்க. ஓகே ஓகே கிக்கி நம்ம இதோட முடிச்சுப்போம். சார் ஓகே ஓகே உங்களுக்கு டைம் இருக்குல்ல சார்? உங்களுக்கு ஒரு டைம் கொடுப்போம். நான் ஃபஸ்ட்டு சார் எனக்கு செப்டம்பரில் கதை சொல்லும்போது எனக்கு நான் துபாயில் ஒரு 3 வருஷம் வேலை பார்த்ததுனால எனக்கு ரொம்ப நாள் டச் விட்டு போச்சு. அங்கே ஹிந்தி பேசுவாங்க. ஸோ என் பாஸ் வந்து முதல்ல சொன்ன வார்த்தை ஆத்ம கித்னா பைசா கிந்தி கரோ அப்படின்னாப்புல, கையில் எவ்வளோ பணம் இருக்குது என்ன அப்படின்னாப்புல. என் பாஸ் ஃபஸ்ட் சொன்ன ஹிந்தி. By any chance did you learn any Tamil words from Vijay sir? ரொம்ப கஷ்டமாக இருந்தது. இப்போது எல்லாருக்கும் வணக்கம். எனக்கும் இப்போ ஆச்சரியமான விஷயம் அது எப்படி நடந்தது எனக்கும் தெரியல. சில சமயம் சில நல்ல விஷயம் வந்து நம்ம வாழ்க்கையில் சொல்லாமல் கொள்ளாமல் உள்ளே வந்து உட்காந்துக்கும் போல இருக்குது. அந்த மாதிரி உட்காந்த விஷயம் தான். நான் இவர் மேரி கிறிஸ்மஸ் அப்போது நான் மெல்பர்னில் அவரை பார்த்தது. வரும்போது அவர் 96 படம் பார்த்துட்டு அப்புறம் எனக்கு ஒரு நாள் வீடியோ மெசேஜ் அனுப்பியிருந்தார். விஜய் இந்த மாதிரி வந்து நம்ம ஒரு கதையை பற்றி பேசலாம், ஃப்ரீயாக இருக்கிறப்போ ஃபோன் பண்ணுங்கள், வீடியோ காலில் பேசலான்னு சொல்லிட்டு. அப்போது ஒரு 1/2 மணி நேரம் பேசியிருப்போம். எப்பயுமே அவர் வந்து ஒரு விஷயம் பேசினா ஒரு வீடியோ எடுத்து அனுப்புவார் எனக்கு. அது ரொம்ப க்யூட்டான விஷயம் அவர் பண்ணுறது. மற்றபடி எனக்கு சாரோட படம் வந்து முதல் படம் வந்து ஹசீனாத்தின்னு ஒரு படம் பண்ணியிருந்தார். அது 2005 சார்? 2005 2004 January 16 அவரோட என் பிறந்தநாள் அவரோட ஃபஸ்ட்டு படம் வந்து என் பர்த்டே தான் ரிலீஸ் ஆயிருக்கு. என் ஃப்ரெண்டு ஒருத்தன் கொடுத்தான். அப்போது இந்த மாதிரி ஸ்ரீராம் ராகவன் ஒரு பையன் வந்திருக்கான், ராம்கோல் வர்மாவோட அசிஸ்டண்ட்டு, படம் பாரு அப்படின்னு சொல்லி கொடுத்தான் சார். சாரி சார். அப்போது நான் பார்த்தேன், எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்த படம். அதுக்கப்புறம் நம்ம ஐநாக்ஸில் வந்து பத்லாப்பூர்னு ஒரு படம் பார்த்தேன். எனக்கு அந்த படம் ரொம்ப பிடிச்சிருந்தது. யாராவது தமிழில் அது பண்ணுவாங்க, எனக்கு அது பண்ணணும்னு ஆசை இருந்தது. அந்த ரீமேக் யாருமே பண்ணல. அந்த ஸ்டோரியோட போகிற விதமே ரொம்ப நல்லா இருந்தது. நவாசுதீனோட ரோல் பிரமாதமாக இருக்கும். ஸோ இதுதான் பத்னி நான் மேனிஃபெஸ்ட் பண்ணதோ இல்லை இமேஜின் பண்ணதோ விட ஒரு நாள் இந்த மனுஷனோட வேலை செய்யணும் ஒரு ஆசை இருந்தது. அப்புறம் மேரி கிறிஸ்மஸ் இந்த கதையை சொல்லும்போது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ஆனால் அதுக்கப்புறம் ஒரு செப்டம்பர் கிட்டே என்கிட்ட பேசினார், ஒரு தொடர்பும் இல்லை அதுக்கப்புறம். அப்புறம் ஒரு நாள் வந்து ஒரு நம்மளை கழட்டி விட்டாங்களா, வேறு யாராவது பார்த்துட்டானான்னு தெரியலன்னு சொல்லிட்டு ஒரு நாள் ஃபோன் பண்ணி இந்த மாதிரி சார் ஜனவரி 16 எனக்கு பிறந்தநாள், சஞ்சய் ராவுத்ரே அவர் தான் ப்ரொடியூசர், ஃபோன் பண்ணேன். அக்ரிமெண்ட் போடலான் தான், என் பிறந்தநாளைக்கு போடலாமா சார், ஒரு சென்டிமெண்ட்டாக நல்லாயிருக்கும் அப்படின்னு. எனக்கு அப்போ தெரியாது ஹசீனாத்தி ரிலீஸ் ஆனது ஜனவரி 16ங்கிறது. ஸோ அதே சாக்கை வச்சு சொல்லலாம்னு சொல்லி சொன்னேன். ஓ அப்படியே போட்டுடலாமே அக்ரிமெண்ட் அப்படின்னாங்க. ஸோ அதுதான் எனக்கு ஒரு ஹோப்பாக இருந்தது, ஓகே நம்ம கன்ஃபார்மாக இருக்கணும். மற்றபடி எனக்கு அவரை மீட் பண்ணது, அவர் கதையை சொன்ன விதம், அப்புறம் ஆக்டர்கிட்ட ரொம்ப ஃப்ரீடம் கொடுக்குறது. ஒரு 30 நாள் சும்மா ஒன்றுமே இருக்காது, சும்மா மத்தியானம் லஞ்சுக்கு மேலே போய் மும்பையில் அவங்களோட ஆஃபீஸ் போய் உட்காந்து பிளாக் காஃபி குடிச்சிட்டு பேசிட்டு இருக்கிறது தான் வேலை. சும்மா தான் பேசுவோம். அதில் சினிமா பற்றி ஒரு 1/2 மணி நேரம் இருக்கும். அவரும் சொல்லுவார், அப்படிலாம் ரொம்ப மெனக்கெடலாம் வேண்டாம், சும்மா அவர் ரிலாக்ஸாக இருக்கேன்பார். நம்மக்கிட்டேருந்து அவர் எப்படி வேலை வாங்குறாருன்னு கூட தெரியாது. ஆனால் அவரோட ஸ்பெண்ட் பண்ணுற டைமில் வந்து அவரை பற்றினதும் அவரோட ஃபில்ம் மேக்கிங் பற்றினதும், அப்புறம் பூஜா மேடம் ரொம்ப ஸ்வீட். அவங்க அந்த மாதிரி வந்து ரொம்ப ஸ்வீட். அவங்க வந்து சாரோட எடிட்டர், ஃபஸ்ட் படத்தில் இருக்கிறாங்க, கோ ரைட்டரு. ஸோ இவங்களோட சும்மா டைம் ஸ்பெண்ட்றதே வந்து இந்த படத்தை பற்றின புரிதலும் அந்த இண்டஸ்ட்ரி அங்கே இருக்கிற பழக்க வழக்கங்கள் எல்லாமே மெல்ல மெல்ல புரிய ஆரம்பிச்சது. அது எனக்கு செட்டுக்கு போகும்போது நான் புதுசாக போகிற ஒரு ஃபீல் எனக்கு க்ரியேட் பண்ணல. ஒருவேளை என்னை கமிட் பண்ணிவிட்டு நேரடியாக ஃபஸ்ட் டேவே என்னை ஷூட்டு கூப்பிட்டு போயிருந்தாங்கன்னா நான் இவ்வளோ தூரம் கம்ஃபர்டபுளாக இருந்திருப்பேனா கூட எனக்கு தெரியாது. ஏன்னா அந்த இடம் அந்த எனர்ஜி எல்லாமே புரிஞ்சு அதுக்கப்புறம் போய் நடிக்கிறதுக்கு பெரிய கஷ்டமாக இருந்திருக்கும். ஸோ ஒரு ஆக்டரை எப்படி ஹேண்டில் பண்ணுங்கிற வரைக்கும் முடியும். அப்புறம் ரொம்ப அழகான ஆச்சரியம், ஒரு நாள் கட்டினா கைஃப் நான் நேரில் பார்த்தது. திடீர்னு ஒன்றா வந்தாங்க. ஒரு நம்மளோட சீனியர் ஆக்டர் ஒரு 2 டிக்கெட் இருந்திருக்காங்க இண்டஸ்ட்ரியில், அவங்க எப்படிப்பட்ட பர்சனாலிட்டியாக இருப்பாங்கன்னு ஒரு பயம் இருந்தது. பட் வந்ததுலேருந்து அவங்களுக்கு அந்த சீனு, கதை, டிஸ்கஷனு, நான் என்ன பண்ண போகிறேன், இவர் தான் குவாக்னா, அவர் என்ன புரிஞ்சிருக்காரு அப்படின்னு மொத்தமாக இதை இந்த ஃபில்மை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறது தான் அவங்களோட மோஸ்ட் ஆஃப் த கொஷின்ஸ், அதோட பார்ட்டிசிபேஷன் அதுக்குள்ளே தான் இருக்கும். ஸோ எனக்கு அது இன்னொரு ஆக்டர்கிட்ட இருந்து, எஸ்பெஷலி லீட் ரோல் பண்ணுற இன்னொரு கோ ஆக்டர் வரும்போது அது இட் மேக்ஸ் மோர் கம்ஃபர்டபுள். தட் இப்போமே ஒரு வேலை செய்யும்போது ஒரு மைண்டோட இன்ட்ராக்ட் பண்ணி பண்ணும்போது அது ரொம்ப நல்லாயிருக்கும். நான் ஃபஸ்ட்டு சார் எனக்கு செப்டம்பரில் கதை சொல்லும்போது எனக்கு நான் துபாயில் ஒரு 3 வருஷம் வேலை பார்த்ததுனால எனக்கு ரொம்ப நாள் டச் விட்டு போச்சு. அங்கே ஹிந்தி பேசுவாங்க. ஸோ என் பாஸ் வந்து முதல்ல சொன்ன வார்த்தை
ஹாத் மே கித்னா பைசா கிந்தி கரோ அப்படின்னாப்புல, கையில் எவ்வளோ பணம் இருக்குது என்ன அப்படின்னாப்புல பாஸ் ஃபஸ்ட் சொன்ன ஹிந்தி. ஸோ அங்கே இருந்தது. பட் அவர் ரொம்ப ஃபோன் சவுண்ட் நல்லா இருக்கு. ஸோ அதுக்கப்புறம் ரொம்ப வருஷம் ஆச்சு, 17 வருஷம் ஆச்சு நான் ஹிந்தி பேசி. நான் ஃபர்ஸி பண்ணும்போது ரொம்ப கஷ்டமாக இருந்தது. அதுக்கப்புறம் கொஞ்சம் ஃப்ளோ வந்துருச்சு. இன்னுமே ஹிந்தி வந்து இவங்களுக்குலாம் தெரியும், ஹிந்தி வந்து கொஞ்சம் டாட்டாக்கு போட்டக்கு தான். அதான் அழகா இருக்கு சார். அந்த ஒரு மாதிரி பேசுறவர் நான் எதிர்பார்க்கவே இல்லை. ஆடியன்ஸ் வந்து என்னை அக்செப்ட் பண்ணிப்பாங்கன்னு நான் நிஜமாக எதிர்பார்க்கவே இல்லை. தி லவ் மீ. அது ஒரு பெரிய விஷயம். இங்கே பண்ணும்போது மோஸ்ட்லி அதை ஒரு பல முறை படித்து பார்த்து பூஜா இஸ் தேர் சார் நிறைய பேச அப்புறம் சில இடத்துல அங்கங்கே டப்பிங் பண்ணியிருக்கோம். என்னோட ஹிந்தி சரியில்லாமல் பண்ணியிருக்கோம். மற்றபடி ஒரு அது அந்த துபாயில் வேலை பார்த்து தான் ஒரு ஹெல்ப் பண்ணிருக்கு. சூப்பர் சார். நீங்கள் ஆல்மோஸ்ட் ஆல் லாங்குவேஜஸ் நடிச்சிருக்கீங்க. இப்போ ஹிந்தி அண்ட் தமிழ் பொறுத்தவரை இப்போ இந்த டிஃப்ரென்ஸ் பிட்வீன் ஹவ் யூ அப்ரோச் த இண்டஸ்ட்ரி, வாட் இஸ் த டிஃப்ரென்ஸ் நீங்கள் பார்க்குறீங்க? சரி, நானும் ஒரு ஆசை கேட்குறேண்ணா, ப்ளீஸ் அண்ணா. சார் என்ன சார் நீங்கள் கவலைப்படாதீங்க. நானும் கேட்டுக்கிறேன், நீங்களும் கேட்குறீங்க. ஓகே ஓகே கிக்கி, நம்ம இதோட முடிச்சுப்போம். ஓகே ஓகே, டைம் இருக்குல்ல சார்? உங்களுக்கு ஒரு டைம் கொடுப்போண்ணா. சரிண்ணா. ஓகே, யூ ரிலாக்ஸ். வேலை செய்கிற இடத்துல எந்த வித்தியாசமும் இல்லை. வெறும் அந்த மொழியை பேசுறதுல மட்டும்தான், ஒரு மொழி ஒரு இடத்துல ஆரம்பிக்குதுன்னு நினைக்கிறேன். அந்த சவுண்டை கண்டுபிடிச்சி பேசுறது மட்டும்தான் பழக்க வழக்கம்னால கஷ்டமாக இருந்தது. மற்றபடி எல்லா இடத்துலையும் கதை தான் சொல்கிறோம். அது ஸ்மூத்தாக தான் போச்சு, ரொம்ப நல்லா இருந்தது. அப்புறம் எல்லாமே டிபெண்ட் அந்த டைரக்டர் தான் இருக்குது. ஓகே. த போல்ட், த பியூட்டிஃபுல் கேட்ரினா கேஃப் அவர்கள் ஹிந்தி சினிமாவில் இவங்க பண்ணாத ரோல்ஸே இல்லை. லெட் இட் பி வந்து ஒரு பியூட்டிஃபுல் ஹார்ட் டச்சிங் லவ் ஸ்டோரிஸாக இருக்கட்டும், இல்லை ஹை ஆக்டேன் ஆக்ஷன் ட்ராமாஸாக இருக்கட்டும், எதாக இருந்தாலும் ஷீ லைக் இன்ஃபினிட் ரோல்ஸ் யூ பிளேட் வித் ஸோ மச் ஈஸ். அண்ட் பீங் த பியூட்டி ஆஃப் பாலிவுட், யூவ் கம் டு ஸ்டீல் த ஹார்ட்ஸ் ஆஃப் காலிவுட். வெல்கம் டு தமிழ் சினிமா. ஸோ ஹாப்பி டு ஹேவ் யூ ஹியர் அண்ட் ஃபியூ வேர்ட்ஸ் ஃப்ரம் யூ. Thank you everyone and good afternoon. Very happy to be here in Chennai. Chennai is almost like a second home in some way to me. My mother, she lived in Chennai, near to Chennai for almost close to 8 to 9 years, running a charitable organization, school. And now she lives in Madurai, so still it's not too far from here. And very excited to have done, I think, what I can call my first Tamil film with Merry Christmas, with Vijay Sethupathi and Shriram sir. And I've done actually quite some time back before, but I had done a film in Malayalam and in Telugu as well, quite some years back. But this is my first film in the Tamil language, so very excited to hopefully get a chance for everyone here to see the film, and I hope that the audience likes the film a lot. Lovely. We are eagerly waiting to watch it. And what is the biggest learning as an actor under direction of Shriram sir? I think it's a lot about exploring yourself and your character, and not relying on any perhaps certain routines that you have used in the past, but really exploring this entire film in a completely new way. We had done quite a lot of workshops and rehearsals together, both Vijay sir and myself, and that gave us a chance to explore our characters, find out exactly how we kind of saw ourselves in this film, and give it a lot of realism. Lovely. And by any chance, did you learn any Tamil words from Vijay sir? I mean, I've learned Tamil words all throughout the shooting of the film. Okay. I don't know if I have this right, but if I can describe learning the experience of learning the Tamil lines, then please excuse the phrase, but I would say then ரொம்ப கஷ்டமா இருந்தது. ரொம்ப கஷ்டமா இருந்தது. அதுவே ரொம்ப கேட்க ரொம்ப அழகா இருக்கு. Thank you so much. But sorry, just on one note, obviously Tamil for me is a new language.
And definitely with the help of Deepa, who is here with us on stage, she really held my hand, literally, throughout the whole process and was with me every day. I don't think she left me for one moment also. And I think that really made it possible for me to perform the scenes with the ease which we did. Lovely, superb. Thank you. And Nariya, they're going to be asking a lot more questions. So I'm not going to ask anything, otherwise they'll